ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டுடே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா கோர்டியல் லேபிளிங் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பைனரி வெர்டெக்ஸ் லேபிளிங் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். ஸோ அந்த பைனரி இந்த வேர்டிங்ஸ் வச்சு நம்ம சொல்லிடலாம். அதாவது நம்மளோட லேபிளிங் பார்க்கும்போது நம்மளோட வெர்டிசஸோட லேபிள்ஸ்னு பார்க்கும்போது ஒன்லி 2 தான் இருக்கும். ஓகேவா, 2 அவைலபிலிட்டிஸ் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருந்தாலும் அது ஒன்லி மேப் ஆகுறது 0 and 1ன்ற இந்த பைனரி லேபிளிங்ஸ்க்கு மட்டும்தான் மேப் ஆகும். ஓகேவா, ஸோ இதை தான் பைனரி வெர்டெக்ஸ் லேபிளிங் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே என்னோட எஃப் ஆஃப் வி அப்படின்றது என்னென்னா லேபிள் ஆஃப் த வெர்டெக்ஸ் வி. ஓகேவா, விக்கான லேபிள் தான் எஃப் ஆஃப் வி அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வெர்டிசஸ்க்கான லேபிள்ஸ் முடிச்சாச்சு. ஸோ இப்போ எஜஸ்க்கு எப்படி லேபிள் கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா, இப்போ இ அப்படின்ற அந்த எஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற வெர்டிசஸ் தான் யூஎன்வி. கரெக்டாக யூஎன்வின்றது. ஸோ இப்போ அந்த யூவிக்கு எக்ஸிஸ்ட் ஆகிற லேபிள்ஸோட அப்சல்யூட் டிஃபரன்ஸ் தான் எனக்கான எஜ் லேபிளிங்காக இருக்குது எஃப் டேஷ்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இப்போ இதோட லேபிளும் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன இருக்கும், இதுவுமே ஒரு பைனரியாக தான் இருக்கும். பிகாஸ் நம்மளுக்கு வெர்டிசஸ் ஃபுல்லாமே வந்து 0 and 1 தான் இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு எடுக்கிற அப்சல்யூட் டிஃபரன்ஸும் கண்டிப்பாக 0 and 1 தான் இருக்கும். கரெக்டாக, ஸோ ஆல்சோ எஜஸும் நம்மளுக்கு வந்து பைனரியாக தான் இருக்க போகுது. பைனரி எஜ் லேபிளிங்காக தான் இருக்குது. கரெக்டாக, ஸோ இதுதான் வந்து பைனரி வெர்டெக்ஸ் லேபிளிங். அதாவது நான் கொடுக்குற வெர்டிசஸ் அண்ட் எஜஸ்க்கான லேபிள்ஸ்னு பார்க்க வந்து ஒன்லி 2 அவைலபிலிட்டிஸ் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் இன்னொரு ஒன் மோர் திங் என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ நம்மளுக்கு எப்படியுமே வந்து வெர்டிசஸ் அண்ட் எஜஸ்க்கான லேபிள்ஸ்னு பார்க்கும்போது 0 and 1 தான் இருக்கும். கரெக்டாக, ஸோ இப்போ அதனால் இங்கே ஒரு அப்சர்வேஷன் நடக்குது. என்ன அப்சர்வேஷன் பார்த்தோம்னா, நான் வி சஃபிக்ஸ் எஃப் ஆஃப் ஐ அப்படின்ற ஒன்று டினோட் பண்ணுறேன். அது என்னன்னு பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் ஆஃப் ஜி ஹேவிங் லேபிள் ஐ. அதாவது ஐ அப்படின்ற லேபிள்ஸை வந்து எத்தனை நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அப்சர்வேஷன் எடுக்கிறேன். அதே மாதிரி சேம் ஐ அப்படின்ற லேபிளை வந்து எத்தனை நம்பர் ஆஃப் எஜஸ் வச்சிருக்கு அப்படின்ற அந்த அப்சர்வேஷன் எடுக்கிறேன். அதாவது இங்கே ஐன்றது வந்து 0வாக இருக்கலாம் அல்லது 1ஆக இருக்கலாம். கரெக்டாக, ஸோ ஒரு படம் பார்த்தா உங்களுக்கு இது ஈஸியாகவே புரியும். ஸோ இப்போ இங்கே இந்த படத்தை பார்ப்போம். ஸோ இப்போ இந்த படத்தில் வந்து நான் வெர்டிசஸ்க்கான லேபிள்ஸ் கொடுத்துட்றேன். ஓகேவா, வெர்டிசஸ்க்கான லேபிள்ஸ் பைனரி லேபிளிங் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ இதை வச்சு நான் அப்சல்யூட் டிஃபரன்ஸ் எடுத்து நான் ஒவ்வொரு எஜஸ்க்கான லேபிள்ஸ் வந்து நான் அங்கே அசைன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ இதுக்கு ஃபுல்லாத்தையும் 0 வந்துடும், ரிமைனிங் வெளியே இருக்குது 1 வந்துடும். ஸோ இதுதான் இப்போ நம்மளுக்கான கிராஃப். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே வி சஃபிக்ஸ் எஃப் ஆஃப் ஒய், இப்போ ஐன்ற இடத்துல எனக்கு 0 இருக்கலாம் 1 இருக்கலாம். கரெக்டாக, ஸோ ஃபஸ்ட் நான் 0 கன்சிடர் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, எத்தனை நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வந்து 0 அப்படின்ற அந்த லேபிளை வச்சிருக்கு அப்படின்ற கவுண்ட் எடுக்கணும். ஸோ இப்போ 0ன்ற லேபிள் எத்தனை நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வச்சிருக்கு, மொத்தமே 5 வெர்டிசஸ் தான் வச்சிருக்கு. கரெக்டாக, ஸோ எனக்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவேன். ஸோ இப்போ இதுதான் அர்த்தம். கரெக்டாக, ஸோ இப்போ இந்த ஐன்ற இடத்துல அடுத்து 1 அப்ளை பண்ணுறேன். அப்போது வி சஃபிக்ஸ் எஃப் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்டாக, ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், எத்தனை நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வந்து லேபிள் 1 அப்படின்றத வச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இதுவுமே ஆல்சோ 5 தான். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி எஜஸ்க்கு எத்தனை நம்பர் ஆஃப் எஜஸ் வந்து 0 லேபிளில் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அதுவுமே 5. ஸோ இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் எஜஸ் வந்து 1 அப்படின்ற லேபிளில் வச்சிருக்குன்னு பார்த்தோம்னா அதுவுமே 5. ஓகேவா, ஸோ இதுதான் டோட்டலாக வந்து பைனரி வெர்டெக்ஸ் லேபிளிங் அப்படின்றது. அதாவது நம்மளோட வெர்டிசஸோட லேபிள்ஸோட அவைலபிலிட்டின்னு பார்க்கும்போது அது 2 தான் இருக்கும், பைனரியாக தான் இருக்கும். ஆல்சோ நம்மளோட எஜஸுக்கும் பார்க்கும்போது அதுவுமே பைனரியாக தான் இருக்கும். ஸோ இங்கே நம்ம 2 அப்சர்வேஷன் எடுத்துக்கோம். அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வந்து 0th லேபிள் வச்சிருக்கு, 1th லேபிள் வச்சிருக்கு அப்படின்றதும், எத்தனை நம்பர் ஆஃப் எஜஸ் வந்து 0th லேபிள் வச்சிருக்கு, 1th லேபிள்ஸ் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்சர்வேஷனை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இப்போ இதில் இருந்து தான் நம்மளுக்கான கோர்டியல் லேபிளிங் வந்து டிஃபைன் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கோர்டியல் லேபிளிங். ஓகேவா, ஸோ இப்போ அது அப்படியே பைனரி வெர்டெக்ஸ் லேபிளிங்லேருந்து தான் வரப்போகுது. ஸோ அங்கே பைனரி வெர்டெக்ஸ் லேபிளிங்கில் நான் டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் எஃப் வந்து நான் கோர்டியல் லேபிளிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இது எப்போ சொல்லுவேன்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி நம்ம பைனரி வெர்டெக்ஸ் லேபிளிங்கில் என்ன பண்ணியிருப்போம், அதாவது வி சஃபிக்ஸ் எஃப் ஆஃப் ஐ அண்ட் இ சஃபிக்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், அதாவது வி சஃபிக்ஸ் எஃப் ஆஃப் ஐன்னு சொல்கிறேன்னா நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் ஹேவிங் ஐ, அதாவது ஐ லேபிள்ஸை வந்து வச்சிருக்க வெர்டிசஸோட கவுண்ட் அது என்னன்னு கேட்குறோம். அதே மாதிரி இ சஃபிக்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஐன்னு அர்த்தம் நம்பர் ஆஃப் எஜஸ் ஹேவிங் த ஐத் லேபிள், அதாவது ஐ லேபிள்ஸை வச்சிருக்க எஜஸோட கவுண்ட் என்னன்னு கேட்குறோம். ஐன்றது என்னது 0 அல்லது 1 இருக்கும். கரெக்டாக, ஸோ சேம் இதே ப்ராசஸில் எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதாவது நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் ஹேவிங் 0 லேபிள், அதாவது நம்மளுக்கு ஐன்றது 0 அல்லது 1 இருக்குமா. ஸோ அப்போ 0வை மட்டுமே லேபிள்ஸாக வச்சிருக்க வெர்டிசஸோட கவுண்ட் எடுத்துக்கிறேன். அதுவும் அண்டு 1 மட்டுமே லேபிள்ஸாக வச்சிருக்க வெர்டிசஸோட கவுண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் அப்சல்யூட் டிஃபரன்ஸ் வைக்கும்போது அது வந்து எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கணும், அட்மோஸ்ட் 1 இருக்கணும். ஓகேவா, ஸோ சேம் இதே மாதிரி நான் வந்து எஜஸ் சைடு பார்க்கும்போது 0 மட்டுமே லேபிள்ஸாக வச்சிருக்க எஜஸை வந்து ஒரு கவுண்ட் எடுத்துக்கிறேன், அதோட நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். அண்டு வந்து 1 மட்டுமே லேபிள்ஸாக வச்சிருக்க எஜஸோட நம்பர் ஆஃப் கவுண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் அப்சல்யூட் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது இதுவுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கணும். ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு அப்படின்னா நான் எடுக்கிற அந்த கிராஃப் அந்த லேபிளிங்கை வந்து நான் கோர்டியல் லேபிளிங் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ இப்போ இந்த கிராஃபுமே என்னன்னு பார்த்தோம்னா நம்ம இந்த லேபிளிங் அட்டென்ட் பண்ணுற கிராஃபை வந்து நம்ம கோர்டியல் கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா, ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். அந்த பைனரி வெர்டெக்ஸ் லேபிளிங் தெரிஞ்சிட்டாலே ஓவர் இந்த கான்செப்ட். ஸோ சேம் அதே கிராஃப் எடுத்துக்கும். ஸோ இப்போ அங்கே பார்த்த கிராஃப் எடுத்துக்கும். ஸோ இப்போ இந்த கிராஃபில் என்ன பார்த்தோம், அதாவது நம்மளோட
இது வந்து கார்டியல் லேபிளிங், கார்டியல் கிராஃப் தான். பிகாஸ் எதனால? ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம அங்கே என்ன பார்த்துருப்போம், அதாவது நம்மளோட வி சஃபிக்ஸ் எஃப் ஆஃப் 0 எஃப் ஆஃப் 1ன்னு பார்க்கும்போது ஆல்சோ எல்லாமே வந்து 5 தான் இருந்துச்சு கரெக்டாக. ஸோ அப்போ நான் வந்து கார்டினல் வேல்யூன்னு சொல்லும்போது 5 - 5ன்னு சொல்லிட்டு இது ஆல்சோ வந்து 0 தான். ஓகேவா? ஸோ எனக்கான ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியும் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ ஆல்சோ எஜ்ஜுக்கானதுன்னு பார்க்கும்போது, ஸோ இப்போ எஜ்ஜுன்னு பார்க்கும்போது எனக்கு 5 தான் இருந்துச்சு. அதாவது 0 லேபிள்ஸை வச்சிருக்க எஜ்ஜஸ்ன்னு பார்க்கும்போது 5 தான், 1 லேபிள்ஸை வச்சிருக்க எஜ்ஜஸும் 5 தான். ஸோ ஆல்சோ இதுவுமே 5 - 5 வரும் ஈக்குவல் டு 0. ஸோ எனக்கான எஜ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ. ஸோ இப்போ இதனால தான் வந்து இந்த லேபிளிங்கை வந்து இந்த கிராஃபை வந்து நான் கார்டியல் கிராஃப்னு சொல்கிறேன். ஆல்சோ இந்த கிராஃப் எடுத்துக்கும். ஸோ இப்போ இந்த கிராஃப்லையும் சேம் இதுவுமே கார்டியல் கிராஃப் தான். பிகாஸ் இப்போ இதில் இருக்கிற 0 வெர்டிசஸ், அதாவது 0 லேபிள்ஸை கொண்டிருக்க வெர்டிசஸோட கவுண்ட்டையும் 1 லேபிள்ஸை வச்சிருக்க வெர்டிசஸோட கவுண்ட்டையும் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 0 லேபிள்ஸ்னு பார்க்கும்போது 0 1 2 3 4 5 இருக்குது. ஸோ 5 மைனஸ் அண்டு ஒன்று மட்டுமே லேபிள்ஸாக வச்சிருக்க வெர்டிசஸோட கவுண்ட்டு. ஸோ இப்போ 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ அப்போ 5 - 6ன்னு சொல்லும்போது இது அப்சல்யூட் டிஃபரன்ஸ் கரெக்டாக. அப்போ எனக்கு 1ன்னு வரும். ஸோ இப்போ 1ன்னு வந்துட்டாலே என்ன சொல்லிடலாம், அதாவது எனக்கு இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு கரெக்டாக. அதாவது எனக்கு வந்து அட்மோஸ்ட் 1 தான் இருக்கணும். ஸோ இப்போ இங்கே 1ன்னு வந்திருக்கனால இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ஆல்சோ இப்போ நான் எஜ்ஜஸுக்கு ட்ரை பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ எஜ்ஜஸுக்கு அதே மாதிரி 0 லேபிள்ஸை வச்சிருக்க எஜ்ஜஸ் எடுக்கிறேன். ஸோ 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ 6ன்னு போட்டேன். மைனஸ் அதே மாதிரி 1 லேபிள்ஸை மட்டும் வச்சிருக்க எஜ்ஜஸ் எடுக்கிறேன். 1 2 3 4 5 6. ஸோ 6 - 6 ஈக்குவல் டு 0. ஸோ இதுவுமே ஆல்சோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அட்மோஸ்ட் 1 தான் இருக்கணும், எனக்கு ஈக்குவல் டு 0 இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ ஆல்சோ இந்த கிராஃபையும் நான் கார்டியல் கிராஃப்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் சிம்பிள் கான்செப்ட். அந்த வி சஃபிக்ஸ் எஃப் ஆஃப் ஐ அண்ட் இ சஃபிக்ஸ் எஃப் டாஸ் ஆஃப் ஐ, அந்த 2 கான்செப்ட் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இது ஈஸியாக முடிஞ்சிடும். அதாவது வி சஃபிக்ஸ் எஃப் ஆஃப் ஐன்றது என்னது? நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் ஹேவிங் த ஐ லேபிள்ஸை வச்சிருக்க வெர்டிசஸோட கவுண்ட் தான். அதே மாதிரி இ சஃபிக்ஸ் எஃப் டாஸ் ஆஃப் ஐன்றது என்னது? நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் ஹேவிங் ஐ, அதாவது ஐ லேபிள்ஸை வச்சிருக்க எட்ஜஸோட கவுண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் ரெண்டுத்துக்கான கான்செப்ட். ஸோ இப்போ இதுதான் கார்டியல் லேபிளிங், கார்டியல் கிராஃப். ஓகேவா?